ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுற டேட்டு 9/2/2024 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி ஒரு 10:45க்கு உங்களுக்கு வீடியோ ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்எம்சியினுடைய வெப்சைட்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வேணுமா, அதை பற்றின உங்கள் கருத்துக்கள். இந்த கருத்துக்களை யாரெல்லாம் பதிவிடணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பதிவிடலாம், கல்லூரி தரப்பில் பதிவிடலாம், அதே போல் ஆசிரியர்கள் தரப்புலையும் பதிவிடலாம், பேரண்ட்ஸ் பதிவிடலாம், மற்றவர்களும் பதிவிடலாம். அப்போது இந்த வாய்ப்பை பதிவிடாதவங்க, இல்லைன்னா அந்த டேட்டில் நான் மறந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீட்டு 2024 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்ருக்கிற 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு படிச்சுட்ருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்எம்சியினுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும். எப்படி பதிவிடணும் அப்படிங்கிறதையும் ஒரு டெமோவாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதற்கு முன்பாக நீட் 2024க்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த டைம்லேயும் ஓப்பன் ஆகலாம். ஆல்ரெடி சிஎம்சி வெள்ளூருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த வீடியோவை நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் நீட் 2024க்கு என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் ஆன டேட்டில் இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் த்ரூ பெய்ட் சர்வீஸில். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் அண்டு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் 2024ஆம் ஆண்டுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆஸ் பர் த ரிவைஸ்டு சிலபஸில். தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்எம்சியினுடைய வெப்சைட்டில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன, நம்ம உங்களுடைய பொன்னான கருத்துக்களை, வேல்யூபிள் கமெண்ட்ஸை எப்படி பதிவிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது என்எம்சி வெப்சைட்டில் வந்திருக்கிற பப்ளிக் நோட்டீஸ் இது தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே என்எம்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 8ஆம் தேதி, அதாவது 8 பிப்ரவரி லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்பவும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது பங்குதாரர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இப்போ பங்குதாரர்கள் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னா, மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள், அப்புறம் கல்லூரியினுடைய பணியாளர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்குமே இது பொருந்தும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூரேஷன் ஃபார் சீக்கிங் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆன் த என்எம்சி நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் ரெகுலேஷன் 2023. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி கன்சல்டட் பை த approval of the Honorable Minister of Health and Family Welfare to the examine the implementation or preparation of conducting the National Exit Test. இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்த அறிவிப்பு வரும் வரை நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்டு கிடையாது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக கிடையாது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் கடைசியாக இருக்குது. இனி வரும் நாட்களில் இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதற்கான கருத்து கேட்பு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் கூகுள் ஃபார்மில் பொதுமக்கள்கிட்டையும், மாணவர்கள்கிட்டையும், பெற்றோர்கள்கிட்டையும், கல்லூரிகள் இடத்துலையும் தங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க. இன் திஸ் ரிகார்ட் ஆஸ் பர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரெக்வெஸ்ட் த லாஸ்ட் டேட் of submission stands revised the extension of 10 more days
அப்போ 8ஆம் தேதியிலிருந்து இன்னமும் ஒரு 10 நாள். எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/2/2024க்குள்ளே நீங்கள் போயிட்டு HTTPS இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும். அதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காமிச்சிடுறேன். திஸ் இஸ்யூ வித் த அப்ரூவல் ஆஃப் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. இது வந்து என்எம்சியினுடைய அதிகாரப்பூர்வ அலுவலரிடமிருந்து வந்த தகவல். ஓகேங்களா? சரி, அப்போது இனி நம்ம வந்து அந்த மாடல் சாம்பிள் கூகுள் ஃபார்மை எடுத்து அதில் வந்து நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எப்படி பதிவிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூகுள் ஃபார்ம் தான் வந்து என்எம்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கூகுள் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற கருத்துக்களெல்லாம் நீங்கள் பதிவிடலாம். ரிகார்டிங் நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றி, நெக்ஸ்ட் எக்ஸாம் தேவையா, மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை கேட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றின உங்களுடைய கருத்துக்கள். சரி, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ப்ரொவைடிங் தி ஃபீட்பேக். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் மாணவரா அல்லது வந்து பணிபுரிபவரா, அதாவது கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிபவரா, இல்லை கல்லூரியா, அந்த நிறுவனமா, அல்லது யூனிவர்சிட்டியா, இல்லை அதர்ஸ். இப்போது பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதர்ஸில் வருவாங்க. பப்ளிக்கும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். த நெக்ஸ்ட் எக்ஸாம் சுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரீப்ளேஸ் த கன்வென்ஷனல் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் எக்ஸாம். அதாவது எம்பிபிஎஸ் படிப்பு இறுதி ஆண்டுக்கான மாற்றாக இருக்கணும். ஹெல்டு செப்பரேட் இன் அடிஷன் டு கன்வென்ஷனல் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் எக்ஸாம். இது தனியாகவும், அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாம் தனியாகவும், இல்லை எம்பிபிஎஸ் இறுதி ஆண்டு படிப்பு தனியாகவும் இருக்கணும். இல்லை எனக்கு இது எதுவுமே இல்லை மற்றவை அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதர்ஸில் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கொடுக்குற இந்த கருத்தை பொறுத்து தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க. அதற்கான கருத்து கணிப்பு தான் இது. அடுத்தது கருத்து கேட்பு படிவம் தான் இது. இந்த டைம் மேனர் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம் சுட் பி அப்ளிகபிள். அதாவது காலம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கணும்னா retrospective manner, prospective manner, fresh batch entering MBBS henceforth. அதாவது இனி வரக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கா அவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லைன்னா வந்து இந்த காலம் எப்படி அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இல்லைன்னா மற்றவையாக இருந்ததுன்னா மற்றவையை கொடுத்துருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம் டு சர்வ் ஆஸ் எ குவாலிஃபையிங் எக்ஸாம் கேன் சூஸ் த மல்டிபிள் ஆப்ஷன். இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பதில்களையும் கொடுக்கலாம். இது வந்து த எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர், அதாவது இறுதி ஆண்டை பேஸ் பண்ணி இருக்கலாமா, இல்லைன்னா லைசன்சியேட் எக்ஸாம், இது வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாமா, இல்லை பிஜி கோர்ஸ் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இறுதியாண்டு எம்பிபிஎஸ்ஸுக்கானதா, இல்லைன்னா வந்து சான்றிதழ் வழங்குவதற்கான ஒரு தேர்வா, இல்லைன்னா வந்து மருத்துவ மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் சுட் கம்ப்ரைஸ், இதுக்கும் நீங்கள் 1க்கு மேற்பட்ட பதிலாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது எம்சிக்யூ கொள்குறி வகையில் இருக்கலாமா, இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் ஒன் தியரி எழுத்து தேர்வாக இருக்கலாமா, இல்லை ப்ராக்டிக்கல் ஆர் கிளினிக்கல் தேர்வாக இருக்கலாமா. அப்போ நெக்ஸ்ட் ஒன்னை பற்றின உங்களுடைய நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவிடலாம். த பேட்டர்ன் ஆஃப் த நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் சுட் பி, இதுக்கும் 1க்கு மேற்பட்ட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். எம்சிக்யூ கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட்டாக இருக்கலாமா, தியரி எஸ்ஏ டைப்பில் இருக்கலாமா, அல்லது மற்றவையாக இருக்கலாமா. த பேட்டர்ன் ஆஃப் த நெக்ஸ்ட் 2 எக்ஸாம் சுட் பி, இதுக்கும் நீங்கள் வந்து 1க்கு மேற்பட்ட பதில்களை பதிவிடலாம். எழுத்து தேர்வா, இல்லை செய்முறை தேர்வா, அல்லது கிளினிக்கல் தேர்வா, அல்லது மற்றவையா. நெக்ஸ்ட் எக்ஸாம் சிலபஸ் சுட் பி கம்ப்ரைஸ் ஆஃப், அங்கே இருக்கக்கூடிய பாட திட்டம் அப்படிங்கிறது ஒன்லி பார்ட் 2 ஆஃப் ஃபைனல் இயர், இறுதி ஆண்டில்
இரண்டாம் பிரிவு பார்ட் 2ல் மட்டும் இருக்கலாமா, இல்லைன்னா போத் 1 and 2, போத் பார்ட் 1 and பார்ட் 2 ஆஃப் ஃபைனல் இயர் MBBS இறுதி ஆண்டில் இருக்கிறதா, இல்லை ஆல் த 4 MBBS 4 years ஆஃப் MBBS மொத்த படிப்பையும் MBBSல படித்த அனைத்து பாடங்களையும் சேர்ந்ததாக இருக்கலாமா, இல்லை MBBSல இருக்கக்கூடிய இறுதி ஆண்டு MBBSல இருக்கக்கூடிய இரண்டாம் பகுதி மட்டுமா, இல்லை இறுதி ஆண்டு MBBSல இருக்கிற பகுதி 1 பகுதி 2 ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். how many supplementary chances, இதுக்கு எத்தனை துணைத் தேர்வு வழங்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை, அதாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் இதுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொடுக்கலாம், ஒரு முறையா 2 முறையா அல்லது அதற்கு மேற்பட்டதா அதர்ஸா. how many next exam do you prefer in the academic year, ஒரு கல்வியாண்டில் ஒரு முறை வைக்கலாமா, 2 முறை வைக்கலாமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா. how many counseling do you prefer in the academic year, கலந்தாய்வு அப்படிங்கிறது ஒரு கல்வியாண்டுக்கு எத்தனை டைம் இருக்கலாம், ஒரு முறையா 2 முறையா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா. எனி அதர் ஃபீட்பேக், இது தவிர வேறு ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடணும்னா கீழே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேங்களா. இதை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பார்க்கல ஆர் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகலை அப்படின்றதுனால தான் NMCயும் திரும்ப இதுக்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. அப்போது இந்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடும் பட்சத்தில் மாணவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தேர்வை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா NMC அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோட அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.